ನೋಡೋ ಸ್ವಾಮಿ ಬಣ್ಣದ ಹುಲಿಯ ನೋಡೋ ಅಲ್ಲಿ ಬಣ್ಣದ ಹುಲಿಯ ನೋಡೋ ಅಲ್ಲಿ ಚಿನ್ನದ ತೇರಲ್ಲಿ ನೆರಳಲ್ಲಿ ಮನುಗವನೆ ಮುದ್ದು ಮಾದೇವನ ನೋಡೋ ಇದು ಸ್ವಾಮಿಯ ಚಂದ ನೋಡೋ ಬಾರಿ ಬಾರಗನ ಮೇಲೆ ಸ್ವಾಮಿ ಮೆರೆದವನೇ ಮಹಾದೇವ ಅಲ್ಲಿ ಮೆರೆದವನೇ ಮಹಾದೇವ ಅಲ್ಲಿ ಚಿನ್ನದ ತೇರಲ್ಲಿ ನೆರಳಲ್ಲಿ ಮನುಗವನೆ ಮುದ್ದು ಮಾದೇವನ ನೋಡೋ ಇದು ಸ್ವಾಮಿಯ ಚಂದ ನೋಡೋ ಆದಿಲಿ ಸಂಕೋಲೆ ಸ್ವಾಮಿ ನಿನಗೆ ಕಾಸು ಕುನಿದುರೆ ಅಲ್ಲಿ ನಿನಗೆ ಕಾಸು ಕುನಿದುರೆ ಅಲ್ಲಿ ಚಿನ್ನದ ತೇರಲ್ಲಿ ನೆರಳಲ್ಲಿ ಮನುಗವನೆ ಮುದ್ದು ಬ್ರಹ್ಮದೇವನ ನೋಡೋ ಇದು ಸ್ವಾಮಿಯ ಚಂದ ನೋಡೋ ಮಲೆ ಮಾಲೆ ಮಾತಾಡಿ ಹುಲಿ ಕಾರ್ಡಿ ಜೂಜಾಡಿ ಮಲೆ ಮಾಲೆ ಮಾತಾಡಿ ಹುಲಿ ಕಾರ್ಡಿ ಜೂಜಾಡಿ ಚಿನ್ನದ ತೇರಲ್ಲಿ ನೆರಳಲ್ಲಿ ಮನುಗವನೆ ಶಿವಲಿಂಗೇಶ್ವರಿನ ನೋಡೋ ಸ್ವಾಮಿಯ ಚಂದ ನೋಡೋ ಚಿನ್ನದ ತೇರು ನೋಡೋ ಸ್ವಾಮಿ ಬಣ್ಣದ ಹುಲಿಯ ನೋಡೋ ಅಲ್ಲಿ ಬಣ್ಣದ ಹುಲಿಯ ನೋಡೋ ಅಲ್ಲಿ ಚಿನ್ನದ ತೇರಲ್ಲಿ ನೆರಳಲ್ಲಿ ಮನುಗವನೆ ಮುದ್ದು ಜಡೆ ರುದ್ರನ ನೋಡೋ ಇದು ಸ್ವಾಮಿಯ ಚಂದ ನೋಡೋ வில்லேஜுக்கு வந்தாச்சு. என் நண்பனையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போது எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் ரியலாக போயிட்டு ஒரு மலை கிராமத்தில் போய் நான் வந்து ஒரு நாள் தங்கணும், அவங்க வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்க நம்ம ஒரு நாள் பத்தாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். இன்றைக்கி அதே மாதிரியாக என் நண்பன் ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போது இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் இந்த ஊரில் தான் இருப்போம். நாங்கள் இருந்துட்டு இங்கே இருக்க பசங்களோடையும் சரி, இங்கே இருக்க மக்களோடையும் சரி, அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தா நாங்கள் நிறையா ஹில் ஸ்டேஷன் போயிருக்கோம். அங்கெல்லாம் ரெசார்ட்டாக இருக்கட்டும், லாட்ஜாக இருக்கட்டும், இல்லை காட்டேஜாக இருக்கட்டும், நாங்கள் நிறையா இடத்துல தங்கியிருக்கோம். பட் அதில் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து ஒரு இதில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த லைவாக இருக்கும், நமக்கு எல்லா மக்களோட நம்ம இருக்கும். எல்லாமே ரியலாக இருக்குங்க. இங்கே எல்லாமே ரியலாக இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி நம்ம ரெசார்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். பட் இங்கே எல்லாமே ரியலாக இருக்குது. இன்னும் இந்த கிராமத்தில் நாங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுனாங்க. இனி அடுத்த உள்ள நாங்கள் போகிறோம், ட்ரக்கிங் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அடுத்து ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சான்ஸ் கிடச்சா இன்றைக்கி நாங்கள் அதுக்கும் போயிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் இணைஞ்சிருங்க. நாங்கள் இந்த ஊரில் எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது, என்னென்ன எப்படிலாம் இருக்காங்க அந்த மக்கள் இருக்காங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஸ்டே டியூன்.
இவ்வளோ காரெல்லாம் கடந்து இந்த மாதிரியான ஒரு அழகான இடத்த கடந்து இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். முன்னாடி போகிறாரில் பார்த்துருப்பீங்களா, அவர் தான் ஈஸ்வர், என்னோடய நண்பர். இந்த இருக்கார்ல, அவர் தான் நம்ம நண்பர். இப்போ அப்படியே நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம ஒரு குளிக்க போகிறோம். நம்ம குளிக்கிறதுக்கு ஆறோ அருவியோ ஏதோ ஒன்று போகுதுங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ அலோடு கிடையாதுனால இப்போ எங்களால் அதுக்குள்ளே போக முடியல. ஸோ நாங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் குளிக்க போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் உள்ளே அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நாங்கள் இப்போ ட்ரக்கிங் பண்ணி நாங்கள் உள்ளே வந்துட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது இந்த ஏரியா. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அனுபவிச்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. பின்னாடி வரவனுக்கு எப்படின்னு தெரியல, அவன் இதுக்கு முன்னாடி நிறையா இடத்துல போயிருக்கான் அவனுக்கு, அதனால் இது பெருசாக தெரியாது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ செம்மையாக இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், இந்த இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வா, அதானே அப்புறம் நான் வாங்க போகலாம். நான் கூட அதான் எங்கனக்குள்ளே குளிக்க போகிறேன்னு நினச்சி இதை காட்டிகிட்டு இருந்தேன் நான். பரவாயில்ல, இது குளிக்கிற இடம் கிடையாதான், இன்னும் மேலே போகணுமா. ஸோ இப்போ நாங்கள் மேலே திருப்பி ஏறுவோம். அதுக்கு வந்து எங்கள் வீடியோவில் வந்து ஸ்மோக்கிங் இன்ஜுரிஸ் டு ஹெல்த்துன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கார்டு போடுவோம், கீழே போடுவோம். கீழே இடம் வந்துருக்கு. தண்ணி போடுற சவுண்டு பயங்கரமாக கேட்குது. பாருங்க, இதுதான் அந்த இடம். அங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம. அங்கே வீடு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அங்கேருந்து வந்திருக்கோம். இப்போது அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்திருக்கோம். போயிட்டுருக்கோம் நம்ம. இங்கேயும் முடிய அளவுக்கு பாதை போகுது பாருங்கள். இது முன்னாடி போயிட்டுருக்காங்க அவங்க. செம்மையாக இருக்குது இந்த இடம். இன்றைக்கி நம்மளாம் அந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி இடத்த பார்த்து உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப லக்கி தான். நாங்கள் தண்ணி வர சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அமைதியாக தானே கேட்கும் அப்படின்ட்டிங்களா? ஆமாம், அமைதியாக இருக்கேன். தண்ணி சவுண்டு கேட்டுக்கிட்டே அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்களா. உள்ளே ஆனால் அந்த ஏரியா மக்கள்லாம் நிறையா இருக்காங்க, குளிச்சுட்டு இருக்காங்க, துவைக்கிறது எல்லாம் இங்கே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம தொல்லை பண்ண மாட்டாங்க. பயங்கரமாக போயிட்டுருக்கு. மேலே போயிட்டே இருக்காங்க. எப்படி போன வீட்லேயே எல்லாத்துக்கும் பாறை, இந்த பாறையை வலுக்கிறேன். ஸோ ஏறி 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 அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, ஐஸாக இருக்குது. அப்படியே உள்ளே போனால் அப்படியே வரைச்சிட்டு தான் வெளியே வந்தோம் நாங்கள். அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு. எந்திரிச்சு வர மனசே இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லை. மேகம் அப்படியே வானம் குமுறுது. இப்போது இடி இடிக்கிற சவுண்டு கேட்குது. லைட்டாக தூர்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இங்கே நாங்கள் மாட்டிக்குவோம், மலையில் மாட்டிக்குவோம் அப்படின்ற காரணத்துக்காக அப்படி இங்கேருந்து நாங்கள் கிளம்புறப்போ இங்கேருந்து நாங்கள் கீழே நேராக வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் அங்கே வந்த வழியில் தான் திருப்பி போகிறோம் நாங்கள். ஸோ நான் போய்ட்டு அடுத்து வீட்டுக்கு போய்ட்டு நாங்கள் அடுத்து என்ன பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் அப்படியே வாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. பியூர் வாட்டர். மேலே ஊற்றுலேருந்து தண்ணி ஊற்றுது, கீழே அப்படியே
இப்படி வந்து நேராக கீழே வந்து ஆறாக ஃபார்ம் ஆகுது. நீ மழை பெய்கிற டைமில் வந்திருந்தோம்னா தண்ணி வந்து ரொம்ப வருமாங்க, சரிக்கெல்லாம் விளாடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ மழை இப்போ ஒரு வாரம் மழை பெய்யறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு எனக்கு குளித்தது. பார்க்கலாம். அந்த தெரிகிற மேடு, அந்த மேட்லேருந்து இப்போ இவ்வளோ நமக்கு மேலே இறங்கி இப்போ ஏறி வந்திருக்கோம். இப்போ அடுத்த நேரம் நம்ம கிராமத்துக்கு போக போகிறோம். மழை வருது, தூர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் மேகம் இப்படி இறங்கியிருக்குண்டு. ஸோ நம்ம அப்படியே நேராக மேலே போக போகிறோம். ஒரு வழியாக அப்படியே மேலே வந்தாச்சு, குளிச்சுட்டு மேலே வந்தாச்சு. பின்னாடி தெரியல அந்த மேட்டிலேருந்து கீழே இறங்கி திருப்பி மேட்டுக்கு வந்தாச்சு. இடிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் தூர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா மேகம் தொங்குது. ஒரு ஹில் ஸ்டேஷனில் வந்து மழை பெய்யுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஒரு வழியாக ட்ரக்கிங் முடிச்சாச்சு, மழையில் நனைஞ்சாச்சு, அருவியில் நல்லா ஆட்டம் போட்டாச்சு. எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன மணி ஒரு 4:30 5 மணி இருக்கும். 5 மணிக்கு தான் நாங்கள் மதிய சாப்பாடுக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் சாப்பாடுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே எதுவுமே கடலை வந்து கிடையாது, எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாங்கிடுது.